ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸில் கேட்ட தமிழ் தகுதி தேர்வுலேருந்து 50 வினாக்கள் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டெஸ்ட் சீரியஸ்ன்னு சொல்லி தனியாக வந்து நம்ம ப்ளேலிஸ்ட்டில் வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி டெஸ்ட்டு ரைட் பண்ணி பார்த்துக்குங்க சரிங்களா. ஸோ நம்ம தமிழ் மட்டும் கிடையாது, ஜிஎஸ்ஸுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டிக், எக்கனாமிக், ஜியாகிரஃபின்னு சொல்லி தனித்தனியாக ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் டீட்டெயிலாக நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணி டெஸ்ட்டு ரைட் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நம்ம ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். காம்போ ஆஃபரில் வந்து 400 ருபீஸில் வந்து தமிழ் ஜிஎஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து இன்றைக்கி தான் இந்த ஆஃபர் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. ஃபேக்ஸ்னால் என்னப்பா? ஃபேக்ஸ். ஃபேக்ஸ் அப்படிங்கிற சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன வரும்? தொலைநகல் இயந்திரம். ஆப்ஷன் சி, தொலைநகல் இயந்திரம். ஃபேக்ஸ்னால் என்ன? தொலைநகல் இயந்திரம். ஸோ ரெண்டாவது கேள்வி வந்து பாருங்கள், பிறமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. பிறமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. மாஸ்க். மாஸ்க்னா என்னப்பா? முகக்கவசம். ஆப்ஷன் டி, முகக்கவசம் தான் சரி சரிங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், கலைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் 6லேருந்து 12th வரைக்கும் கலைச்சொற்கள் ஃபுல்லாக படிங்க. ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கேட்பாங்க, பிறமொழி சொற்கள், அதே மாதிரி அயற்சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் கேட்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல் ரிலவெண்ட்டானது, அலுவலகம் ரிலவெண்ட்டான கொஷின்ஸு, ஸோ அந்த மாதிரி எல்லாமே கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான கொஷின்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொற்களில் கேட்பாங்க சரிங்களா. ஸோ இது வந்து மினிமம் வந்து ஒரு 10 கொஷின்ஸாவது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டாப்பிக்கை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள், மூணாவது கேள்வி, ஊர் பெயரின் மருவு பெயரை எழுதுக. கோயம்புத்தூர். கோயம்புத்தூரோட மருவு பெயர் என்னப்பா? கோயம்புத்தூரோட மருவு பெயர் என்ன? கோவை. ஆப்ஷன் பி, கோவை தான் சரி. நாலாவது கேள்வி வந்து பாருங்கள், ஊர்களின் மருவு பெயர். திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளியோட மருவு பெயர் என்னப்பா? இதோட எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிடுச்சு? திருச்சிராப்பள்ளி என்ன சொல்லுவோம்? திருச்சின்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஆப்ஷன் டி, திருச்சி தான் சரி. ஐந்தாவது கேள்வி, மருவு பெயரை எழுதுக. கும்பகோணம். கும்பகோணத்தோட மருவு பெயர் என்னப்பா? ஆன்சர் குடந்தை. ஆப்ஷன் பி, குடந்தை தான் சரி சரிங்களா. ஸோ அதே மாதிரி இந்த மருவு பெயர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 மருவு பெயர்கள் வந்து ப்ரீவியஸில் கேட்டது. அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவே நம்ம பிடிஎஃப் நோட்ஸில் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க நம்மக்கிட்ட பிடிஎஃப் நோட்ஸ் வாங்கி ரிவிஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஆறாவது கேள்வி வந்து பாருங்கள், சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. அடடா எவ்வளவு சிற்பங்கள். அடடா எவ்வளவு சிற்பங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, நம்மளுக்கு ஒரு வியப்புக்குரியது சரிங்களா, ஆச்சரியப்படக்கூடியது, கவலை. ஸோ இந்த மாதிரி இடத்துல என்னப்பா வரும்? வியப்புக்குறி தானே வரும். கரெக்டாக? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான்ப்பா சரி. அடடா எவ்வளவு சிற்பங்கள். கரெக்டாக? அடடா எவ்வளவு சிற்பங்கள். ஆப்ஷன் டி தான்ப்பா சரி. ஏழாவது கேள்வி வந்து பாருங்கள், நிறுத்தற்குறிகள் அறிதல். எது வந்து சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. படித்து பாருங்கள். சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, வெட்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? பெயர்களில் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து கமா வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த தொடர் வராது. குறிப்பிடத்தக்கவை அப்படின்னா வந்து அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் தான் வந்திருக்கணும். ஸோ இங்கே வந்து இதுவும் வராது, ஆச்சரியக்குறியும் வராது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க, இதுவும் வராது. கரெக்டாக? அப்போ சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, கமா, வெட்பன், கமா, மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை, ஃபுல் ஸ்டாப். கரெக்டுங்களா? ஆன்சர் ஆப்ஷன் டி தான்ப்பா சரி. கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஆச்சரியக்குரிய கொஷின் மார்க் எதுவுமே வராது சரிங்களா. கமா வந்து எந்தெந்த இடத்துல வரணும்னு கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள், எட்டாவது கேள்வி, பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுக. ஸோ பேச்சு வழக்கை வந்து எழுத்து வழக்காக மாற்ற சொல்லியிருக்காங்க. சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து நீட்டினான். சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து நீட்டினான். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து வழக்காக மாற்ற சொல்லி கேட்டிருக்காங்க. என்னப்பா சொல்லுவோம்? சிரட்டை அப்படிங்கிறது சரிதான். நீத்து பாகம்னா என்னப்பா? நீத்து பாகம் அப்படிங்கிறது வந்து மேல் கஞ்சின்னு சொல்லுவோம் சரிங்களா. என்ன சொல்லுவோம்? மேல் கஞ்சின்னு சொல்லுவோம். வடித்து நீட்டினான் அப்படிங்கிறது தமிழ் சொல்லுதா. கரெக்டாக? ஆன்சர் ஆப்ஷன் பிப்பா. சிரட்டையில் மேல் கஞ்சியை வடித்து நீட்டினான் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் சரிங்களா.
கரெக்டாக ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. அடுத்து 9வது கேள்வி, பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. அதே தான் சரிங்களா. சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது அப்படிங்கிறாங்க. கரெக்டா? சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. ஸோ இங்கே ஃபுல் ஸ்டாப் வந்திருக்கு. அப்புறம் வந்து பாருங்கள், சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. ஸோ இது வந்து சரி. சோலைக்குள்ளே வராது, சோலையிலே இதுவும் வராது. கரெக்டாக? சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. தென்றல் வீசியது. கரெக்டாக? அப்போ இதுவும் வராது. அப்போ இது வந்து தென்றல் அப்படின்னு தானே சொல்லுவோம். இங்கே எல்லாமே தென்றலுன்னு இருக்கா? ஆன்சர் ஆப்ஷன் பி தான்ப்பா சரி. சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. 10வது கேள்வி வந்து பாருங்கள், பொருத்தமான காலம் அமைத்தல். பொருத்தமான காலம் அமைத்தல். கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான். கபிலன் வேலை செய்தால் வந்து ஊதியம் பெறுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன காலம்னு சொல்லுங்கப்பா. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், என்னப்பா வரும்? நீ ஒரு வேலை செஞ்சின்னா உனக்கு சம்பளம் தருவோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து என்ன, வேலை செஞ்சால் தான் ஊதியம் பெறுவான். கரெக்டாக? இப்போ எதிர்காலம், ஆப்ஷன் சி எதிர்காலம். கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான். 11வது கேள்வி, விண், கோல், மாலை, மீன் இச்சொற்களை இணைத்து பார்த்து சரியான சொல்லை தெரிவு செய்க. மீன் வெளி அப்படின்னு சொல்லுவோமா? வராது, தவறு. விண்மாலை இதுவும் வராது. விண்மீன் சரி. விண்கோல் இதுவும் தவறு. கரெக்டாக? சொல்லுங்கப்பா. இப்போ இது வந்து சரி. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. விண்மீன் அப்படின்னு தான் சரியான இணைத்தா வர சொல். கரெக்டாக? டெஸ்ட் அப்படியே ரைட் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கான கொஷின் நான் இடையில சொல்லுவேன். 12வது கேள்வி, பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக. குமரன் மலையில் நனைந்தனன். குமரன் மலையில் நனைந்தனன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன காலம்ப்பா? நனைஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னா நிகழ்காலத்தோட, நனைவான் அப்படின்னா எதிர்காலத்தில் வரும். நனைந்தனன் அப்படின்னா நனைஞ்சிட்டான் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இறந்த காலம், ஆப்ஷன் ஏ இறந்த காலம் தான் சரி. 13வது கேள்வி, உரைத்த என்னும் சொல்லின் வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. என்னப்பா வரும்? உரைத்த என்னும் சொல்லின் வேர்ச்சொல் என்ன? உரை. இந்த உரை வராது. கரெக்டாக? இந்த உரை தான் சரி. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. இந்த உரை வராது. சரிங்களா? உரை. 14வது கேள்வி, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. கேலி சித்திரம் என்றால் டேஸ். கேலி சித்திரம் என்றால் யாவை, என்ன, ஏன், எப்படி, எது வரும்? கேலி சித்திரம் என்றால் என்ன? ஆப்ஷன் பி என்ன தான் வரும். கேலி சித்திரம் என்றால் என்ன. 15வது கேள்வி, சரியான வினாச்சொல் தேர்ந்தெடு. முதல் ஆழ்வார்கள் டேஷ் பேர். முதல் ஆழ்வார்கள் டேஷ் பேர். எங்கு பேர், எப்படி, என்ன, எத்தனை, எதுப்பா வரும்? முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? ஆப்ஷன் டி எத்தனை பேர் தான் வரும். 16வது கேள்வி வந்து பாருங்க, சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, டேஸ் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, டேஸ் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால், ஆப்ஷன் ஏ அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். சரிங்களா? ஏனெனில், அதுபோல், இதெல்லாம் இது வராது. ஒவ்வொன்றும் சொல்லி பாருங்கள். சரிங்களா? ஸோ இது வருதுன்னு பார்க்கலாம். 17வது கேள்வி, சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், டேஷ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், டேஷ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. எனவே, ஆகையால், ஏனெனில், மேலும், எதுப்பா வரும்? ஏனெனில், ஆப்ஷன் சி ஏனெனில் தான் வரும். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. 18வது கேள்வி வந்து பாருங்க, உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன், டேஷ் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன். ஆகையால், ஏனெனில், அதுபோல, அதனால். உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன், அதனால், ஆப்ஷன் டி அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன். அதனால் தான் சரி. 19வது கேள்வி, அடைப்புக்குள் உள்ள கொழுந்து வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக. கொழுந்தாடை.
கொழுந்து வகை சொல்ல வந்து சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. கொழுந்தாடை. கரும்பின் நுனிப்பகுதி, கரும்போட கீழே நுனியில் இருக்கிற பகுதி என்ன சொல்லுவோம்னா கொழுந்தாடை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? கரும்போட நுனிப்பகுதியை கொழுந்தாடைன்னு தான் சொல்லுவோம். ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 20வது கேள்வி வந்து பாருங்கள், இலக்கண குறிப்பு தருக. ஸோ இலக்கண குறிப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியப்பா. ஒவ்வொரு சொல்லோட இலக்கண குறிப்புகள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். கொள்க குறைக்க. கொள்க குறைக்கணும் அப்படின்னா என்னப்பா? வியங்கோல் வினைமுற்று. ஆப்ஷன் சி வியங்கோல் வினைமுற்று. 21வது கேள்வி, இருபொருள் தருக. இருபொருள் தருக. படி. படி அப்படிங்கிற சொல்லோட இருபொருள் என்னப்பா? படிக்கட்டு மற்றும் படித்தல். படிக்கட்டு அப்படின்னு சொல்லுவோம். படினா படித்தல்னு குறிக்கும். சரிங்களா? ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 22வது கேள்வி வந்து பாருங்க, பின்வரும் சொல்லுக்கு இரு பொருள் தரும் சரியானவற்றை தெரிவு செய்க. நகை. நகைனா என்னப்பா? நகைனா நம்மளுக்கே தெரியும், என்ன ஆபரணம் வரும். கரெக்டா? ஆபரணம் வரும், தங்கம் வைரம் ஸோ எல்லாமே வரும். நகை அப்படிங்கிறது வந்து புன்னகை சிரிப்பும் குறிக்கும். கரெக்டா? புன்னகை ஆபரணம். ஆப்ஷன் சி தான் சரி. நகைனா என்ன? புன்னகை மற்றும் ஆபரணம். 23வது கேள்வி, இரு பொருள் தருக. கூவல். கூவல்னா என்னப்பா? கூவல் அப்படிங்கிறது என்னென்னா நீர்நிலை மற்றும் பள்ளம். ஆப்ஷன் ஏ நீர்நிலை மற்றும் பள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கூவல் என்ன? நீர்நிலை மற்றும் பள்ளம். 24வது கேள்வி வந்து பாருங்க, பொருள் வேறுபாடு அறிக. உலை உலை. சொல்லுங்கப்பா. உலைனா என்னப்பா? உலைனா என்ன? உலை அப்படிங்கிறது வந்து இது வந்து உழைப்பை குறிக்கும். இந்த உலை அப்படிங்கிறது வந்து சேரு. கரெக்டா? உழைப்பு மற்றும் சேரு. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. உழைப்பு மற்றும் சேரு. 25வது கேள்வி, குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. ஸோ குறில் நெடில் சொல்லியிருக்காங்க. குறிலில் மடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மடுவோட நெடில் எழுத்து என்னப்பா வரும்? மாடு வருமா? மாடு. கரெக்டா? மாடு. அப்போ ரெண்டு சொல்லை இணைச்சு ஒரே தொடரில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? மடு மாடு. மடு மேடு அப்படிங்கிறாங்க. மடு வருமா? மேடு வருமா? வராதில்ல. ஸோ இது வந்து தவறு. மடு மாடு. கரெக்டா? கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகினர். கழனி அருகே இருந்த மடுவில், அதாவது தண்ணியில் வந்து அந்த வாய்க்காலில் வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் வந்து நீர் பருகினர். கரெக்டா? சரி. மடு மூடு. ஸோ இதுவும் வராது. மடு மனு. இதுவும் வராது. சரிங்களா? ஸோ குறில் நெடில்னா என்னப்பா? மடு மாடு ஆ இ அதானே குறில் நெடில் நம்ம சொல்லுவோம். அப்போ மடு கூட வந்து இருக்கிற நெடில் எழுத்துனா மாடு தான் வரும். சரிங்களா? அப்போ பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஆப்ஷன் பி தான் வந்து குறில் நெடில் சரியாக இருக்குது. ஸோ டைரெக்டாக ஆப்ஷன் பின்னு போட்டு நீங்கள் போயிடலாம். சரியா? கரெக்டா? 26 வந்து பாருங்கள், கூற்று காரணம் சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. இதே கொஷின் அப்படியே 2-3 டைம் வந்து ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. கரெக்டா? கூற்று வந்து பாருங்கள், தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்றார். தில்லான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இராணுவத்துக்கு படை தளபதியாக இருந்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் வந்து தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரிதான். சரிங்களா? சரி. காரணம் வந்து என்ன அப்படின்னா, இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள் தான். சரிங்களா? தமிழர்கள் தான். நேதாஜி அவர்கள் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்திலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேரை வந்து இராணுவத்துக்கு அனுப்பினார் அவரோட தலைமையில். சரிங்களா? அதனால் வந்து தமிழர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இராணுவத்திற்கே வந்து வலு சேர்த்த பெருமைக்குரியவர்கள். அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதையும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். காரணமும் சரிதான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். 27வது கேள்வி வந்து பாருங்கள், கீழ்காண 3 தொடர்களுள் சரியானவற்றை தேர்வு செய்க. இருந்த இடத்திலிருந்தே பணச்சீட்டு என்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்குதல் மற்றும் சுற்றுலா கழகம் ஆகும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இருந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் வந்து இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம் அப்படிங்கிறாங்க. சரியா? சரிதானே? அடுத்தது, வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்துதல் இயலாது. வங்கி அட்டை அப்படின்னா என்ன?
வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்தல் இயலாது அப்படிங்கிறாங்க. ஸோ வங்கி அட்டைக்கும் நம்ம ஃபோன் நம்பரு நம்ம அக்கௌண்ட் நம்பருக்கும் வந்து பணம் செலுத்தல் இயலாது அப்படிங்கிறாங்க. அது இல்லை அப்படின்னா தவறு தானே. ஸோ இல்லைனாலுமே நம்ம பண்ணலாம். திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டவனாகும். திறன் அட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப அட்டை, ரேஷன் கார்டுக்கு பதிலாக வந்து கொடுக்கப்பட்டது. கரெக்டாக, இதுவும் சரிதான். அப்போ இது 2 சரி. இதான் சரி. கரெக்டாக. பி வந்து வந்து தவறு. ஆப்ஷன் சி தான்ப்பா சரி. நோட் பண்ணிக்கோங்க. 28 வந்து பாருங்கள், பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான கலை சொல் கேட்டிருக்காங்க. சொல்லுங்கப்பா. மீடியானா என்னப்பா? எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிடுச்சு? கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஒரு 7 டைம்ஸ் பக்கம் ரிப்பீட் ஆயிடுச்சு. நம்ம இது வரைக்கும் எத்தனை 25 டெஸ்ட் பக்கம் பார்த்துருக்கோம். 26 டெஸ்ட்டு முடிச்சிட்டோம். அதில் ஒரு 7-8 டைம் வந்து இந்த ஒரு கொஷினே கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் மினிமம் வந்து ஒரு 10 கொஷின்ஸாவது நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வரக்கு ட்ரை பண்ணலாம். சரிங்களா? வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கே. மினிமம் 10 கொஷின், மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் வரலாம். ஸோ அதுக்காக தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர் இந்தளவுக்கு நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சரிங்களா? ஸோ மறக்காமல் ரிவிஷன் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர் கண்டிப்பாக ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். மீடியானா என்னப்பா? ஊடகம். ஆப்ஷன் பி ஊடகம். 29 சைடு எஃபெக்ட். சைடு எஃபெக்ட் இதற்கு ஏற்ற கலைச்சொல்லை தெரிவு செய்க. சைடு எஃபெக்ட்னா என்னப்பா? ஸோ இதை சாப்பிடாத சைடு எஃபெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறல அப்படின்னா என்ன? பக்க விளைவு. ஆப்ஷன் பி பக்க விளைவு. 30வது கேள்வி கலைச்சொற்கள் அறிதல். இன்ஸ்கிரிப்ஷன். இன்கிரிப்ஷன் அப்படின்னு என்னப்பா? இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா பொறிப்பு. ஆப்ஷன் ஏ பொறிப்பு. 37வது கேள்வி வந்து பாருங்கள், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். தண்டருள் என்ற சொல்லின் பொருள் என்ன? தண்டருள்னா என்னப்பா? தண்டருள் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. சொல்லும் பொருளும் தான். குளிர்ந்த கருணை. ஆப்ஷன் சி குளிர்ந்த கருணை. 32 பொருத்தமான பொருளை தெரிவு செய். திங்கள். திங்களுக்கு என்னப்பா சொல்லுவோம்? திங்கள்னா என்ன? நிலவு. ஆப்ஷன் பி நிலவுன்னு சொல்லுவோம். கரெக்டாக. மாலை இது எல்லாமே வரும். சரிங்களா? மாதம். 33வது கேள்வி வந்து பாருங்கள், திருமறைக்காடு. திருமறைக்காடு என அழைக்கப்படுவது எது? திருக்கழுக்குன்றம், விருத்தாச்சலம், வேதாரண்யம், ஆட்காடு. திருமறைக்காடு அப்படின்னா என்ன அப்படின்னா வேதாரண்யம். ஆப்ஷன் சி வேதாரண்யம் சரி. சரிங்களா? வேதாரண்யம். 34 சரியான கூட்டப்பெயரை தெரிவு செய்க. ஆட்டு. ஆடுகள் வந்து நிறையா இருந்தால் என்னப்பா சொல்லுவோம்? ஆட்டு கூட்டம், நிறை, ஆடுகள், மந்தை என்னப்பா சொல்லுவோம்? ஆட்டு மந்தை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆப்ஷன் டி ஆட்டு மந்தைன்னு தான் சொல்லுவோம். 35வது கேள்வி கீழ்காணும் சொல்லின் கூட்டப்பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. ஸோ ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டாக வந்துச்சு இந்த ஆட்டு மந்தை, கல்குவியல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழம் அப்படின்னா பழக்குலை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் நம்ம பார்த்து 26 டெஸ்ட் கொஷினை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எத்தனை கொஷின்ஸ் வந்து கண்டினியூவாக ரிப்பீட்டாக வந்திருக்கு. ஸோ அதில் கேட்ட கொஷின் அப்படியே அச்சஸெல்லாம் இதில் கேட்டிருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக சொல்லலாம். சரிங்களா? கல்னா என்னப்பா? கல் வந்து என்ன சொல்லுவோம்? கட்குவியல் அப்படிம்போம். கரெக்டாக. ஆப்ஷன் பி கட்குவியல். 36 பழம். பழம் இச்சொல்லின் கூட்டப்பெயர் என்னப்பா? பழங்கள் வந்து நிறைய இருந்தால் என்ன சொல்லுவோம்? பழங்கள்னு சொல்லுவோமா? பழம். பழம் வந்து நிறைய இருந்தால் என்ன சொல்லுவாங்க? பழக்குலை அப்படிம்பாங்க. ஆப்ஷன் ஏ பழக்குலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 37 சரியான தொடரை தேர்ந்தெடு. சரியான தொடரை தேர்ந்தெடு. மிகப்பெரிய சாண்டியகோ மீனை பிடித்தார். தவறு. சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். சரி. சாண்டியாகோ மீனை மிகப்பெரிய பிடித்தார். தவறு. பிடித்தார். ஸோ இது எடுத்தாலே தெரியுது தவறு அப்படின்னு. சரி. சரியான தொடர் எதுப்பா? ஆப்ஷன் பி சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். 38 சரியான தொடர் எது? பேசவும் தமிழ் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. படிக்கவும் பேசவும் எழுதவும் தமிழ் மொழி உகந்த மொழி அப்படிங்கிறாங்க. இதுவும் தவறு தான். தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. கரெக்டாக. எழுதவும் பேசவும் தமிழ் மொழி படிக்கவும் உகந்த மொழி. இதுவும் தவறு. சரிங்களா? எது வந்து சரினா ஆப்ஷன் சி தான்ப்பா. தமிழ் மொழி வந்து பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. 39 வந்து பாருங்க, சரியான தொடர் எது என்பதை கண்டறிக. மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. சரியானது எதுப்பா? கூடு கட்டி வாழும் சிட்டுக்குருவி பறவை இனத்தை சார்ந்தது. தவறு. சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. சரி. பறவை இனத்தை சார்ந்து வாழும் சிட்டுக்குருவி கூடு கட்டும். இதுவும் தவறு. சிட்டுக்குருவி பறவை இனத்தை சார்ந்தது அப்படிங்கிறாங்க. இதுவும் தவறு. கரெக்டாக.
சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சேர்ந்தது. கூடு கட்டி வாழுங்கிறது ஒரு சில பறவைகள் மட்டும்தானே இருக்கும். அதில் வந்து சிட்டுக்குருவி வந்து அந்த பறவை இனத்தை சார்ந்ததுன்னு தான் சொல்லுவோம். ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 40வது கேள்வி பாருங்க. ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை எழுதுக. ஸோ இது எத்தனை டைம் நம்ம பார்த்துட்டோம்ப்பா சொல்லுங்கள். ஒரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிர்மை எழுத்துக்களுக்கு முன்னாடி வரும். ஓர் அப்படிங்கிறது வந்து உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி மட்டும்தான் வரும். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு தொடர் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து ஒரு சரியாக அமைந்த தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் அப்படின்னு கொடுத்துருக்கோமா. ஓருக்கு என்ன சொன்னால் உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி வந்து ஓர் வருமா. உயிரெழுத்துக்கு இங்கே ஈ தானே, இதை உயிரெழுத்துக்கு முன்னாடி வந்து என்ன இங்கே ஓர் வந்திருக்கு. சரியாக இருக்குது. சரிதான். இங்கே இலக்கியம் இங்கெல்லாம் வந்து பாருங்கள் உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் வரணும்னு சொன்னேன். இங்கே வந்து ஒரு வந்திருக்கு. ஸோ இந்த உயிர்மை தான் இங்கே வரணும். கரெக்டாக தவறு. இங்கே வந்து கரெக்டாக வந்திருக்குப்பா. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தமிழினத்தால் ஒன்றுபடுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே தவறாக கொடுத்துருக்காங்களா. அப்போ இதுவும் வராது. இப்போ சரியானது எதுப்பா. ஆப்ஷன் ஏப்பா. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஒரு இலக்கியம் சிலப்பதிகாரம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் மட்டும்தான் வரும். உயிர்மைக்கு முன்னாடி தான் வந்து ஒரு வரும். 41வது கேள்வி பாருங்கள். கீழ்காணும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் சரியானது எதுப்பா சொல்லுங்கள் பார்க்கலாம். இரவு என்னப்பா உயிரெழுத்து தானே. உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும். ஓர் வரணுமா. ஸோ இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே பாக்கு முன்னாடி என்ன வரணும். உயிர்மைக்கு முன்னாடி ஒரு வரணும். இங்கேயும் மாற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நாக்கு முன்னாடி ஒரு வரணும். இது வந்து சரியாக கொடுத்துருக்காங்களா. பாருங்கள் நான் சொன்ன மாதிரி எந்த தொடர் அமைஞ்சிருக்குன்னு. ஆப்ஷன் டிப்பா. ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். கரெக்டா. இங்கே வந்து என்ன உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு. சரிதான். உயிர்மைக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கு. இங்கே உயிர்மைக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கு. கரெக்டா. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 42 வந்து பாருங்கள். கீழ்காணும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது அப்படிங்கிறாங்க. சரிங்களா. பார்த்தாலே தெரியுதல்ல. இங்கே என்ன உயிரெழுத்துக்கள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடுத்துருக்கான். தவறு. சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. வந்து பார்த்திங்க உயிர்மை. இதுக்கு முன்னாடி ஓர் கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறு. கரெக்டாக. சொல்லுங்கப்பா சரியான தொடர் எதுப்பா. ஆப்ஷன் சிப்பா. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது தான் சரி. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 43 வந்து பாருங்கள். சொல்லும் பொருளும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. சொல்லுங்கப்பா. பிச்சைனா என்னப்பா. பிச்சை அப்படிங்கிறது வந்து கல்வி. ஈயில் அப்படிங்கிறது வந்து என்ன கொடுத்தல். ஈயில் எல்லாமே கொடுக்கறது. சரிங்களா. பருதினா என்ன கதிரவன். பருதினா என்ன கதிரவன். வெட்புனா மலை. சரியா. பிச்சைனா கல்வி, ஈயில்னா கொடுத்தல், பருதி கதிரவன், வெட்பு மலை. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா. 3 4 1 2. ஆப்ஷன் டி தான்ப்பா சரி. 3 4 1 2 தான் சரி. 44 உரு இச்சொல்லின் பொருளை தெரிவு செய்க. உருனா என்னப்பா. அழகு, காற்று, நாவாய் ஓட்டுபவன், கப்பல். உருனா என்னன்னா அழகு. ஆப்ஷன் ஏ அழகு தான் சரி. 45வது கேள்வி வந்து பாருங்கள். சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. பொக்கிஷம்னா என்னப்பா. பொக்கிஷம்னா செல்வம். பரினா என்ன குதிரை. சிங்காரம் அழகு. சூரன் வீரன். சரியா. பொக்கிஷம் செல்வம், குதிரை, சிங்காரம் அழகு, சூரன்னா வீரன். ஆன்சர் 4 1 2 3. ஆப்ஷன் டி 4 1 2 3 தான் சரி. 46 வந்து பாருங்க. பிழை நீக்கி எழுதுக. புத்தகத்தை எடுத்தது அவன் அல்ல. புத்தகத்தை எடுத்தது அவன் அல்ல அப்படிங்கிறத பிழை நீக்கி கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி சொல்லுவோம். அவன் அல்லன்னு சொல்லுவோம். கரெக்டா. ஆப்ஷன் ஏ அவன் அல்லன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அவன் இல்லை, அன்று, அல்ல இதை வராது. சரிங்களா. புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன் தான் சரி. 47 ஒருமை பன்மை பிழையை நீக்குக. பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. படித்து பார்த்து சொல்லுங்கப்பா. இது வந்து உங்களுக்கான கேள்வி தான். சரிங்களா. ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறீங்க அப்படின்னு. ஒருமை பன்மை பிழையை நீக்குக. அடுத்த கொஷின் 48.
ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது? ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது? ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை வந்து உலகிற்கு உணர்த்தினார் தான் சரி. உணர்த்தினான்னு சொல்ல மாட்டோம், கரெக்டாக தவறு. உணர்த்தினார்கள் அப்படின்னு வராது, உணர்த்தியவர்களும் வராது. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரிப்பா. ஒருமைப்பன்மை பிழையை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வர அந்த ஒரு சொல்லை மட்டும் கரெக்டாக பாருங்கள். அதில் கரெக்ட் பண்ணாலும் ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்த கொஷின் வந்து பாருங்கள். ஸோ ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து 5 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் இந்த படிச்சிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக 5 கொஷின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். பார்க்கலாமா? காமராஜரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். காமராஜர் அவர்களின் வீட்டுக்குள்ள ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராஜர் கவனித்தார். உடனே அவர்களை உள்ளே அழைத்தார். யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினவினார். எங்க அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை. உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராஜர் கேட்டார். இல்லை, நாங்களாகத்தான் வந்தோம். அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க. அதில் வரும் வருமானத்தை வச்சு தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினர். அதனை கேட்டதும் மாடியேறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராஜரை தேடி வந்தனர். ஐயா, தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு. இந்த ரசீதை அம்மா உங்களிடம் காட்டிட்டு வர சொன்னாங்க என்றார். அதனை கேட்டு காமராஜர் மனம் நெகிழ்ந்தார். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காமராஜர் அவர்கள் வீட்டுக்குள்ளே ஒரு அண்ணனும் தங்கையும் வந்திருக்காங்க. ஸோ 2 பேர் வந்து உள்ளே வரும்போது அங்கே முன்னாடி இருக்கிற ஊழியர் வந்து தடுத்திருக்காங்க. ஸோ தடுக்கிறது வந்து காமராஜர் அவர்கள் பார்த்துட்டு உள்ளே வர சொல்லியிருக்காரு. சரிங்களா? யாரை பார்க்க வந்தீங்க என்று கேட்கும்போது, நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். அண்ணனுக்கு வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு பணம் இல்லை, அம்மாவிடம் பணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு காமராஜர் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் அம்மா வந்து என்னை பார்க்க அனுப்பினாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இல்லை, நாங்களாக தான் வந்தோம். அம்மா வந்து அப்பளம் வந்து போட்டு அதை வந்து வீடு வீடாக கொண்டு போய் விற்றுட்டு வர்றாங்க. அதில் வர்ற வருமானத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களை படிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லி குழந்தைகள் வந்து சொல்லியிருக்காங்க காமராஜர் அவர்கள்கிட்ட. ஸோ அதை கேட்டோன்னே அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடியில் போய் பணம் எடுத்துகிட்டு வந்து குழந்தைகிட்ட கொடுத்துருக்காங்க. மறுநாள் வந்து குழந்தைகள் வந்து அந்த ரசீதை காமிச்சிருக்காங்க. ஸோ அம்மா வந்து உங்ககிட்ட வந்து பணம் கட்டின ரசீதை காமிச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுக்கு வந்து அவர் வந்து மனம் வந்து சந்தோஷப்பட்டுட்டார். சரிங்களா? மனம் நெகிழ்ந்தார். இதுதான்ப்பா. ஒரு பேராகிராஃப் ஆகட்டும், நம்ம தமிழ் கொஷின்ஸ் ஆகட்டும், நீங்கள் எது படிச்சிங்க அப்படின்னாலுமே வந்து தயவு செஞ்சு புரிஞ்சு படிங்க. சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி எந்த டாபிக் படித்தாலும் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு கதை மாதிரி புரிஞ்சு படிச்சிங்கன்னா எப்போவுமே உங்கள் மைண்டில் நிற்கும். இல்லை நீங்கள் வந்து மனப்பாடம் தான் பண்ணுவீங்க அப்படின்னா மனப்பாடம் பண்ண அடுத்தடுத்து என்ன வரும் அப்படிங்கிறது மறந்து போயிடும். எப்போவுமே எந்த ஒரு டாபிக் படிச்சிங்கனாலும் புரிஞ்சு படிங்க, எப்போவுமே உங்கள் மைண்டில் இருக்கும். சரிங்களா? கொஷின் பார்க்கலாமா? 49. காமராஜரின் வீட்டுக்குள் நுழைய முயன்றவர்கள் யார்? காமராஜரின் வீட்டுக்குள் நுழைய முயன்றவர்கள் சிறுவன் சிறுமி அவர்கள். 50வது கேள்வி. இந்நிகழ்வு சிறுவனது எப்பண்பை விளக்குகிறது? இந்த நிகழ்வு சிறுவனது எப்பண்பை விளக்குகிறது? ஆன்சர் நேர்மை. ஆப்ஷன் பி, நேர்மை. 51வது கேள்வி. மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராஜர் மனம் நெகிழ்ந்தார். ஆப்ஷன் ஏ, நெகிழ்ந்தார். 52. சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராஜரின் வீட்டுக்குள் வந்தனர்? சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராஜரின் வீட்டுக்குள் வந்தனர்? தேர்வுக்கு பணம் கட்ட. ஆப்ஷன் ஏ, தேர்வுக்கு பணம் கட்ட. ஸோ லாஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். காமராஜர் செய்த உதவி யாது? காமராஜர் செய்த உதவி என்ன? பணத்தை கொடுத்தார், விளையாட அனுமதித்தார், விரட்டி விட்டார், அன்புடன் உணவளித்தார். ஸோ என்ன உதவி செய்தார்? பணத்தை கொடுத்தார். ஆப்ஷன் ஏ, பணத்தை கொடுத்தார். ஸோ இன்றைக்கான கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஸோ இது வந்து பேராகிராஃபாக பார்த்தாங்கிட்டு ஒரு 5 கொஷின் எக்ஸ்ட்ரா பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இன்றைக்கான 50 கேள்விகள் பார்த்துட்டோம். இந்த 50 கேள்வியில் எத்தனை கொஷின்ஸுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கான ஒரு கொஷினும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க.
உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ் ஜிஎஸ் 2 டெஸ்ட்டுமே வந்து மாற்றி டெஸ்ட்டு வந்து ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அடுத்தடுத்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறக்காகட்டும் உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறக்காகட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லை பிடிஎஃப் நோட்ஸ் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ 400 ருபீஸில் தான் கொடுக்குறோம் சரிங்களா. இந்த ஆஃபர் வந்து இன்னையோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ வேணுங்கிறவங்க மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயும் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.